கிட்டத்தட்ட 41 வருஷத்துக்கு பிறகு. 41 வருஷத்துக்கு பிறகு. வெல்கம் டு ஆர்ஜி பீச் கேஜி. அப்படியே வேஷ்டி சட்டைகளோட அப்படியே அம்மாக்களை எங்கே வலிக்கிட்டாங்கன்னு சொன்னால் வந்து இன்னைக்கு காலையில் எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது, கேரளா போக போகிறோம், கொச்சி. என்ன சொல்லு, எனக்கு பொம்பளை பார்க்க போகிறோம். ஸோ வந்து அப்பா அம்மாவோட தயவில் வந்து ஒரு தேடி பிடிச்ச ஒரு மாதிரி நம்மளோட வருங்காலத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ வந்து பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க அப்படி சொன்னால் நம்பிடாதீங்க. என்ன சொன்னால் உண்மையில் போன வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, பர்த்டே வீடியோ. ஸோ அந்த அதுலேயே நாங்கள் சொல்லியிருப்போம் வந்து அம்மா அப்பா வந்து வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட அந்த வெட்டிங் இதுக்காக வேண்டியது. அவங்கள்ட்ட சொன்னால் வந்து யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து மருமகளோட வெட்டிங்காக வேண்டி வந்திருக்காங்க. தம்பி அதாவது மருமகள், உங்களுக்கு மகள் முறை, அவங்களுக்கு மருமகள் முறை, ரைட், உங்களுக்கு மருமகள் முறை. ஓகே, சரிதான். ஸோ வந்து இன்னைக்கு வந்து திருமணம் வந்து ஸோ திருமண நிகழ்வுலாம் வந்து எப்படி நடக்க போகுது கோலாகலமா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய போகுது. என்னென்ன சொன்னால் வந்து வளமையாக இங்கே நடக்கிற திருமணம்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது பொண்ணு விட்டாரும் மணமகன் விட்டாரும் வந்து இங்கே இருக்கிறதுனால இங்கெல்லாம் எப்படி நடக்கும் அப்படி சொல்லி வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வந்து பொண்ணு விட்டார் வந்து ஜெர்மனிலேருந்து இங்கே வந்து எப்படி இதை பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஆரம்பத்தில் எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லாமல் போக எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எஃப்னாவில் வந்துட்டு போனது வந்து அம்மாக்கள் வந்துட்டு இப்படியான கலர் புடவை எடுக்கிறதுக்காக வேண்டி அண்டு போன வீடியோஸ்லாம் பார்த்து கலர் சுடிதார் எடுக்கிறதுக்காக வேண்டி தான் யாழ்ப்பாணம் வந்து போயிருந்தேன். போன கையோட நல்லூர் ஆணையம் வந்து கும்பிட்டுட்டு நல்லூர் ஆணை தரிசனத்தை வந்து பெற்றுட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது வெட்டிங்கில்? எங்களுக்கும் அது சர்ப்ரைஸ் தான். உங்களுக்கும் சர்ப்ரைஸ். ஸோ எல்லா பேருக்கும் சர்ப்ரைஸாக தான் வந்து இருக்க போகுது. மேபி இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கலக்கலான டீம். அதாவது எப்படி சொல்கிறேன், எல்லாரோடையும் வந்து ஃபன்னாக பேசக்கூடிய ஒருத்தங்க அப்படி சொன்னால் அதுவும் வந்து ஃபன்னான ஒரு வெட்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாடலோட அப்படி அமைய ஒன்று நினைக்கிறேன். பைலா அதுகள் எல்லாம் இருக்கு எல்லாருமே டான்ஸ் பண்ணக்கூடியவங்க. ஓகே, ஸோ வந்து இன்றைக்கு பொண்ணோட அம்மாவே நல்லா பைலா ஆடுவா. அதாவது உங்கள்ட்ட மச்சால் அவங்களோட குடும்பத்தில் அண்ணன் தம்பி அவ எல்லாரும் நல்லா ஆடுவாங்க. ஸோ இன்றைக்கு ஜெயந்தி அம்மாக்களையும் வந்துட்டு ஆட்டங்கான வைக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வெட்டிங் போயிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் அவுட் ஷூட்டுக்கு வந்து போயிட்டு இப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் வந்து கோயிலுக்கு போகணும். மணமகனும் மணமகளோட ஷூட் வந்து முடிஞ்சது. மார்னிங் ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீட்டில் தான் வந்து இப்போ பொண்ணு ஃபேமிலி எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. அதாவது ட்ரெண்டுக்கு இருக்கிற மாதிரி வந்து இங்கே தான் வந்து இருக்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே சொந்தமாக வீடு இதில் எதுவுமே வந்து அவங்க வேண்டி வச்சுக்கொள்ளலை. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பெருசாக வந்து இருக்கிறதில்ல தானே. ஸோ அதனால் தேவைப்படாது அப்படிங்கிறதுனால அவங்க இது செய்யலை. இது வந்து ட்ரெண்டுக்கு எடுத்து வந்து இங்கே வந்து இருக்கிறாங்க. ஸோ இங்கேருந்து தான் வந்து இனி வழிகூடணும். அண்ட் மாப்பிள்ளையை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து 6 மணி அவங்க அங்கேருந்து அப்படி வந்துடுவாங்க. ஸோ பொண்ணு விட்ட ஆட்கள் வந்து இப்போ இருக்கிறது வந்து கல்லடியில் வந்து இருக்கிறாங்க. அண்டு கேமராமேன்ஸ் இப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க. அவங்களும் ஷூட் முடிஞ்சு இப்போ தான் வந்துட்டுருக்காங்க அவங்களும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வீடியோவில் என்னென்று கமெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா எங்களுக்கு? அந்த பர்த்டே வீடியோவில் தங்கப்பதக்கம் சிவாஜியா பேர் சூட்டப்பட்டுட்டு உங்களுக்கு பேர் சூட்டப்பட்டுட்டு சிவாஜியை தெரியும் தானே உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ சிவாஜி மூவிலாம் பார்த்துருக்கீங்க? அதிகமாக பார்த்துருக்கீங்க. தங்கப்பதக்கம் பார்த்துருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு பேர் வந்து தங்கப்பதக்கத்துலேருந்து பேர் வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க யாரு கேபி அங்கே இருக்கா? உங்களுக்கு பாலாவும் சரி உங்களுக்கு வந்து தங்கப்பதக்கம் சிவாஜி அவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க. அங்கே இருக்காங்க அங்கே போய் பார்ப்போமா? ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா டெக்கரேட்லாம் வந்து பண்ணிட்டாங்க வந்து ஆல்மோஸ்ட். என்ன பேர் உங்களை சொல்லியிருந்தாங்க? கேஆர் விஜயா. வணக்கம். உங்களோட பேர் வந்து மாற்றிட்டாங்களே, தெரியுமா? என்ன பேருன்ட்டு தெரியுமா? தெரியாதா? என்ன பேர் அம்மா சொல்லுங்க நீங்க ஒரு வாட்டி. நேத்து கமெண்ட்ல ஒரு ஆட்கள் வந்து எழுதியிருந்தா தங்கப்பதக்கம் ஸ்வாதி கணேசன் கேஆர் விஜயா. எப்படி ஜோடியை பாத்தீங்களா? வயசு போனாலும் மவுசு போகாம அப்படியே இருக்காங்க இந்த ஜோடி.
ஸோ தகண்டு மின்றாங்க. கண்ணூர் பற்றக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் திருஷ்டி சுற்றி போடுங்க. என்று சொன்னால் நேற்று வீடியோவில் அவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு கண் வச்சிருப்பாங்க. உங்களோட ஜோடி பொறுத்தவங்க அப்படி இருக்குது. வயசு போனாலும் மவுசு போகாமல் செம்மையாக சிறப்பாக இருக்கிறீங்க. ஸோ சுற்றி போடுங்க. வைஃபுக்கு கணவருக்கு மனைவியும் வந்து சுற்றி போடுங்க. மாறி 2 பேரும் வந்து சுற்றி போட்டுக்கொள்ளுங்க. சரிங்களா? ஓகே ஓகே. நேற்று நிறைய ரிலேட்டிவ் வந்து அம்மா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு அவங்களோட பெறாமகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜெயந்தி அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து அவங்க டீச்சிங் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அவங்களோட மகன் தான் இவர் வந்து செம்மையாக வந்து சாங்ஸ் எல்லாம் பாடுவார் அப்படி சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு சாங்ஸ் பாடி காட்டுவீங்களா? ஓகே. வாராயோ வாராயோ மோனாலிசா, பேசாமல் பேசுதே காதல் லேசா, நாள்தோறும் நான் உந்தன் காதல் தாசா, என்னோடு வாதினமே என்னோடு வாதினமே. தீயே தீயே நீ தித்துக்கின்ற தீயே, என்னை முத்தமிடுவாயே, இதழ் முத்து குளிப்பாயே, ஏ நீ 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 மை ஃபலேடி, ஏ வா 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 என்ன எழுதிய காதலிசை, அதுக்கு ஆதார ஸ்ருதி நீ. ஓகே. இப்போ வந்து நீங்கள் என்ன கிரேட் படிக்கிறீங்க? கிரேட் 9 படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல்? விஸ்வானந்தா நேஷனல் ஸ்கூல். ஓகே. ஸோ எத்தனை 6th வந்து மியூசிக் சப்ஜெக்ட் தான் எடுக்கிறீங்க? 6th மியூசிக் சப்ஜெக்ட் எடுக்கேன். ஆனால் நான் கிரேட் 3 கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் போனேன் நான். கற்றுக்கொண்டீங்க. ஓ ஸோ இப்போ வந்து மியூசிக் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? ஓ வயலினும் வாசிப்பேன். ஓ அது சரி. ஓகே. ஃபியூச்சர் பிளான் உங்களோட? என் ஃபியூச்சர் பிளான் வந்து லாயர். ஓகே. அதுலேயும் வந்து மியூசிக்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து படிக்கிறீங்க. சூப்பர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட அம்மா அண்ட் வந்து வந்து ஹெல்ப் பண்ணதாங்க. அந்த மார்னிங் வந்துடுறது வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணதுக்கு அவங்க அந்த கோலம் வச்சு இந்த நிறைவிடங்கள் அதை வச்சு ஸோ அதோட சேர்த்து அவங்கள்ட்ட அம்மா வந்து கோலம் போட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க தான் அந்த கோலத்துக்குரிய மாவெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த அச்சு வந்து ஈஸியாக போட்டுருவாங்க. ஸோ நம்மளோட வீட்டில் வந்து நம்மள்ட்ட பிரதர் வந்து அடிக்கடி கோலம் போடுறதுன்னு சொன்னால் அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த அச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து வீடியோஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ மார்னிங் அவுட் ஷூட்டிங் வந்து முடிஞ்சது. அண்ட் இப்போ ஃபோட்டோ அண்ட் வந்து வீடியோ ஷூட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட பேஜை போய் பார்த்தா மேபி இதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டூடியோக்காரங்களோட பேஜ் வந்து பார்த்தா ஓகேவாக இருக்கும். ஸோ கிம்பிளெல்லாம் வச்சு செம்மையாக சிறப்பாக வீடியோ பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மணமகளோட வெட்டிங் கார் மணமகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மணமகளை இங்கே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து மணமகனை கூட வந்து இது காரில் தான் வந்து வெட்டிங்க்கு வந்து ஏற்றி வருவாங்க. ஸோ மார்னிங் வந்து ஷூட்டுக்கு அதாவது அவுட் ஷூட்டுக்கு வந்து போய் வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்து பழமையாக வெட்டிக்குலர் சைட்டில் வந்து நிறைய அதாவது மோஸ்ட்லி வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்துட்டு இந்த கார் தான் வந்து ட்ரெண்டுக்கு போவாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. பிரதர் தான் வந்து இதை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். இப்போ எத்தனை வருஷமாக வந்து இதை பண்ணிகிட்ருக்கிறீங்க? நான் ஒரு 10 இயர்ஸாக 10 இயர்ஸாக வந்து பண்ணுறீங்க வந்து. ஸோ உங்கள்கிட்ட இப்போ காரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மட்டும்தான் இருக்குதா இல்லைன்னு சொன்னால்? இல்லை, டோட்டா எக்ஸியோ இருக்குது, ப்ரியஸ் இருக்குது, Audi A4 இருக்குது. ஓகே. இப்போ 2023 மாடலில் இன்சைட் இருக்குது. இப்போ பெட்டிங் சேவையோட சேர்த்து மற்றது என்னெல்லாம் பண்ணுறீங்க? ரவல் செய்கிறோம். சரிங்க. PS2 சொல்லிட்டு கூகுள் பண்ணால் வரும். ஓகே. ஒரு பேக்கேஜ் இருக்குது. அவங்க கேட்குற மாதிரி இப்போ எத்தனை நாள் டூர்னு சொல்லி அவங்க கேட்குற மாதிரி அதுக்குரிய மாதிரி நாங்கள் அது ஐட்டனரியை கொடுத்து செய்வோம். ஓகே, சூப்பர். ஸோ வந்து உங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுறதா இருந்தால் உங்கள்கிட்ட கண்டெக்ட் நம்பர் அண்ட் வந்து உங்கள்கிட்ட கூகுள் பண்ணாங்கன்னா சரி PS2 சொல்லி கூகுள் பண்ணாங்கன்னு சொன்னால் வரும். ஓகே. பட் வெட்டிங் சர்வீஸ் அவங்க கூகுள் பண்ணுறேன்னு சொன்னால் வெட்டிங் கார் பெட்டிக்குலோன்னு சொல்லி கூகுள் பண்ணாங்கன்னு சொன்னால் வரும், என்கிட்ட நம்பர் வரும். ஸோ ஓகே. ஃபாரின்லேருந்து ஒருத்தவங்க வந்து வரப்போகிறதா இருந்தால் ஏர்போர்ட்டு உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு அழைக்கிறதா இருந்தால் உங்கள்கிட்ட அந்த ஐடியை வந்து ரீசார்ஜ் பண்ணி அதில் இருக்க கண்டெக்ட் நம்பர் மூலம் உங்களை தொடர்பு கொண்டாங்கண்டா அவங்களுக்கு ஒரு ஐட்டினரி அவங்க எங்கெங்கே போகிறாங்க எத்தனை நாள் நிற்கிறாங்கண்டா அதுக்குரிய எல்லாமே பண்ணிடுவோம். நாங்கள் மெயின் டூரிசமும் வெட்டிங் சர்வீஸும் செய்கிறோம். சரி. ஸோ எல்லா இப்போ எத்தனை பேர் 5 பேர் வராங்கன்றாலும் இருக்குது, 2 பேர் வராங்கன்றாலும் இருக்குது, அதே நேரம் 25 பேர் வராங்கன்றாலும் அதுக்குரிய வாகனமும் இருக்குது வச்சுருக்கீங்க. ஸோ வந்து சிங்கிளாக போகிறதா இருந்தாலும் சரி, கப்பலாக போகிறதா இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாமே வந்து பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, சூப்பர். தேங்க்யூ. இவங்களை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நைட்டு வந்து நல்லா பேசியிருந்தாங்க 2 பேருமே வந்து நம்மளை வீடியோ பார்க்குறது அப்படி சொல்லி வந்து நிறைய சப்போர்ட்டிவ் வந்து நான் நேற்று ரிலேட்டிவ் முறையும் சொல்லியிருந்தேன். அதாவது ஜெயந்தி அம்மாவுக்கு வந்து
அதாவது அவங்க மச்சாளுக்கு இவங்க வந்து மச்சாள் அண்ணா 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 மச்சாள்கிட்ட அண்ணா. ஸோ உங்களுக்கு என்ன முறை வேணும்? எனக்கு மச்சான் மச்சான் முறை வேணும். ஓகே. ஸோ வந்து நேற்று நான் சொல்லியிருந்தேன், அதாவது மணப்பெண்ணோட அம்மாவோட பிரதர் வந்துவாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒய்ஃப் வந்து அவங்க வீடியோ பார்க்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் எங்கள்கிட்ட வீடியோ நீங்கள் வரும்போது என்ன பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா? அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக கிடைக்கும். எந்த வீடியோன்னு சொல்கிறது என்ன கூட எந்த வீடியோன்னு சொல்லல. கடைசி வரைக்கும் ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் இருக்கு, நீங்கள் கோயிலுக்கு போகிற வீடியோ மட்டும்தான் எனக்கு ஞாபகம். அது சீரியஸாக கூட போகிறது கதிராமம். ஓகே. இப்போ குடும்பத்தில் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க வெட்டிங்க? அண்ணா வந்திருக்காரு. ஓகே. என்னுடைய தம்பி வந்திருக்காங்க, என்னுடைய பிள்ளைகள் வந்திருக்காங்க. ஓகே. ஸோ எத்தனை வருஷத்துக்கு பிறகு நாட்டுக்கு வந்தீங்க? இப்போ நான் கிட்டத்தட்ட 41 வருஷத்துக்கு பிறகு. 41 வருஷத்துக்கு பிறகு வந்து லாஸ்ட் என்னதுக்காக வந்து போனீங்க? ஒன்று வந்து இவரோட அக்காண்ட ஒரு இழப்பால் வந்தேன். ஓகே. இப்போ வந்தது என்னோட தங்கச்சிஇந்த, அதோட இவரோட அக்காண்ட மகன் வெட்டிங் திருமணம் இதுக்கும் வந்தேன். இப்போ வந்திருக்க வந்து மருமகளோட வெட்டிங் காண்டி வந்திருக்கேன். ஓகே, சூப்பர். ஸோ இன்றைக்கு ஃபுல்லாக வந்து கலக்குண்டு கலக்குவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வேஷ்டி சட்டைகள் வந்து சூப்பர். ஸோ இப்போ உங்கள்கிட்ட மற்ற ரிலேட்டிவ் எல்லாருமே உள்ளே நிற்கிறாங்க. உள்ள எல்லாருமே வந்து ஆயத்தமாகறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபோட்டோ ஷூட்டான வந்து வீடியோ ஷூட் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சுது. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இனிமேல் வெளிக்கிறது தான் வந்து. ஸோ வெட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இன்றைக்கி 3 பேர்த்தோட வெட்டிங் கிட்ட வந்து நடக்க போகுது. ஸோ இப்போ ஒரு தம்பதியினர் வந்து போயிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த கோயில் வந்து முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து பேச்சியம்மன் கோவில். நாங்கள் ஒரு வாட்டி இங்கே தீ எரிஞ்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்திருந்தோம். பட் வந்து அதை நாங்கள் வீடியோவில் காண்பிக்கலை. பட் வந்து நிறைய நியூஸ்களில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த கோயில் வந்து. ஸோ பக்கத்தில் பேச்சியம்மன் கோயில், பக்கத்தில் வந்து பிள்ளையார் கோயில். ஸோ இந்த கோயிலில் தான் வந்து இன்றைக்கி வெட்டிங் நடக்க போகுது. டீம் வந்தாச்சு. ஸோ அப்படியே லைனில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்போ இன்றைக்கி வந்து பேன் அண்ணா வந்து இந்த சைடு வந்து ஹேஸ்ல இருந்து. ஸோ எல்லாமே அவங்களோட ரிலேட்டிவ் தான். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பொண்ணு விட்டார். ஸோ மாப்பிள்ளையை வந்து திருமணத்திற்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வேண்டி மாப்பிள்ளையோட மாமனார், மாமியார் அண்ட் மாப்பிள்ளை தோழன், ஸோ இவங்க 2 பேருமே வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு வெல்கம் பண்ணுற விதமாக வந்து மாப்பிள்ளை வீட்டார் வந்து உள்ள வரவழைப்பாங்க. ஸோ பொண்ணோட பிரதர் அண்ட் பொண்ணோட அப்பா அண்ட் பொண்ணோட அம்மா வந்து இப்போ மாப்பிள்ளை தோழன் மாப்பிள்ளையோட பாதத்தை கழுவிட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க. அண்ட் அதுக்கு முன்னால் இங்கே பாதத்தை கழுவிட்டு உள்ள பூச்சி ரூமுக்குள்ளே போயிட்டு சில சம்பிரதாயம் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணி முடியத்தான் மாப்பிள்ளையை வந்து இங்கேருந்து அழைச்சிட்டு போவாங்க. பாதங்கழுவுன கைக்கு வந்து மோதிரம் போடுறாங்க. சில வீட்டில் வந்துட்டு ஆரத்தி எடுத்து பாதங்கழுவுனால் வந்து அதுக்கு கையில் காசு வைப்பாங்க. அப்படின்னு சொன்னால் அப்படி மோதிரம் போடுவாங்க. அது வந்து அவங்களோட ஒரு கல்ச்சர். இதுதான் நம்ம சொன்ன அந்த ஒரு சம்பிரதாயம். அதாவது தமிழ் கல்ச்சர் படியில் வந்து மாப்பிள்ளையை வந்து பொண்ணு வீட்டார் வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்து மாப்பிள்ளை தோழன் வந்து வருவாங்க. ஸோ அவங்க வந்து பூஜை ரூமுக்குள்ளே அவங்களுக்கு பொட்டு வச்சு அண்ட் வந்து தலைப்பான்னு சொல்லுவோம். ஸோ அந்த தலைக்கு வந்து தலைப்பா எல்லாம் போட்டுட்டு தான் வந்து இங்கேருந்து அழைச்சிட்டு போவாங்க. அதாவது மாப்பிள்ளை தோழன் மாப்பிள்ளைக்கு என்னெல்லாம் பண்ணாரோ அண்ட் அதே மாதிரி அதில் பாதி விஷயங்களை வந்து மாப்பிள்ளை தோழனுக்கு பண்ணணும். அதுதான் இதோட அடுத்த இன்னொரு சம்பிரதாயம். ஓகே, இதுதான் மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை தோழன் பண்ணுறது. ஓகே, இப்போ மாப்பிள்ளை தன்னோட தோழனுக்கு பண்ணுறது. ஸோ மாப்பிள்ளையும் ரெடி. அண்டு இங்கேருந்து கோயில் போனால் முகூர்த்த நேரம் தான் வந்து, அதாவது இவங்களோட முகூர்த்த நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 9:30 10:30. ஸோ அதாவது 9:30 10:30 வரைக்கும் இவங்களோட முகூர்த்த நேரம். ஸோ எல்லாருமே ஆயத்தமாயிட்டாங்க. மாப்பிள்ளை தோழன் கொடையை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணாலே இனி சடன்னு வேலைகள் ஆரம்பமாயிரும். ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மாப்பிள்ளை வந்தாச்சு. ஸோ அடுத்ததான் வந்து மணப்பெண்ணு வந்தாங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஹோமம் வளர்க்க வேண்டியிருக்கும். தெரியும் வந்து திருமண நாள் வந்து அந்த அக்கினியை சாட்சி வச்சு திருமணம் நடக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஹோமம் வளர்க்குறதா இருந்தால் மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து மன வரைக்கும் வந்தாகணும்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேங்காய் உடைக்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அதாவது மாப்பிள்ளையோட தாய் மாமன் வந்து பொண்ணோட தாய் மாமன் இவங்க 2 பேருமே வந்து அந்த தேங்காய் உடைப்பாங்க. அதுக்கு முதல் தேங்காயை வந்து ஐயா உடைச்சிட்டு முன்னுக்கு வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து இங்கே வந்து அந்த தேங்காய் உடைக்கிற அந்த சம்பிரதாயம் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இங்கே நடந்துட்டு இருக்கிற ஒரு சம்பிரதாயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சுமங்கலி பூஜை மாதிரி வந்து மாங்கல்யதாரர்கள் வந்து இங்கே இருக்கிற நிறைகுடத்துக்கு வந்து ஒரு விதமான ஒரு சம்பிரதாயம் ஒன்று பண்ணுவாங்க. அவங்க பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு தட்சணை மாதிரி வந்து ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட கையில் அந்த தட்சணை மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் வந்து அந்த சுமங்கலி இவங்களுக்கான அந்த ஒரு தட்சணையை வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணுற யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்கள்ட்ட எல்லாருமே அவங்கள்ட்ட சொந்தங்களுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த சுமங்கலிதார பூஜை மாதிரி ஒன்று வந்து பண்ணுவாங்க. ஓகே, நான் சொல்லியிருந்தது தானே அந்த தேங்காய் உடைக்கிறது, தாய் மாமன் தேங்காய் உடைக்கிறது வந்து இதுதான் வந்து. ஸோ இடத்துலேருந்து அந்த குறிப்பிட்ட தேங்காய் வந்து உடைப்பாங்க. அது எத்தனை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. 2 உடைக்கிறதா, 3 உடைக்கிறதா, இல்லை ஒவ்வொன்று உடைக்கிறதா அது தெரியாது. ஆனால் வந்து இந்த ஒரு சம்பிரதாயம் பண்ணுவாங்க. தேங்காய் உடைக்கிறது சம்பிரதாயம் பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படிங்கிறது விளக்கம் வந்து எனக்கு தெரியாது. திருமணத்திலேயே மிக முக்கியமானது அதாவது இந்த தாலி. ஸோ அந்த தாலிக்கான பூஜை இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எல்லாருக்கிட்டையும் வந்து அது கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த கூரைப்பட்டு மாற்றுவாங்க. பொண்ணு விட்டாரும் மாப்பிள்ளை விட்டாரும். அதாவது பொண்ணு விட்டார் வந்து மாப்பிள்ளைக்கு வேஷ்டி சட்டைகள் கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி மாப்பிள்ளை விட்டார் வந்து பொண்ணுக்கு கூரைப்பட்டுகள் வந்து கொடுப்பாங்க.